Hi friends, happy morning. Welcome to our channel friends. Friends, நேற்று நான் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன். அவங்க ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருந்தாங்க. என்னன்னாக்கா, அந்த அம்மாவுக்கு புருஷன் இல்லை, ஒரே மகளும். அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வசதியானவங்க. அவங்களுக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல பார்த்திங்கனாக்கா என்னன்னா, அவங்களுக்கு இருந்தது எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன தலையிலேருந்து கால் வரைக்கும் போடுற அளவுக்கு நகை போட்டு கொடுத்துருக்காங்க. சேம் டைம் வீடு வேணும். சரி, ஒரே பொண்ணு தானே, வீடு எழுதி கொடுத்துட்றேன், நான் பார்த்துக்கிறேம்மா சொல்லவோ. சரி, ஒரு பொண்ணு மகளை நம்பி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறமா மகள் என்ன செஞ்சிட்டா, அந்த வீட்டை விற்றுட்டு, அம்மா வீட்டை விற்றுட்டு நீನು என்னோட வேறு வீட்டில் இருந்துக்கோ, நான் வேறு வீடு வாங்க போகிறேன். வேறு வீடு வாங்கியாச்சு. ஜோராக பாலெல்லாம் காய்ச்சிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாள் போவோம். அம்மா நீங்கள் இருக்கிறது அக்கம் பக்கம்லாம் கேட்குறாங்க, என்ன மாமியாரையும் கூட கூப்பிட்டுட்டு வந்துட்டீங்களோன்னுட்டு என் கணவரை கேவலமாக பேசுகிறாங்க. நீ இங்கேருந்து எங்கன்னா போயிடு. அந்த அம்மாவுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. நம்ம கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்பில் ஆகிடுச்சேன்னுட்டு ஒரு கோயில் வாசலில் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ என்னன்னாக்கா, அந்த கோயில் வாசலில் அவங்க கையேந்திக்கிட்டு இருக்காங்க. அதே கோயிலுக்கு மகன் காரில் போய் இறங்கும்போது, பேரங்களோட போய் இறங்கும்போது அந்த அம்மா அவங்களுடைய சேலையை வச்சு முகத்தை மூடிக்கிறாங்க. மருமகன் பார்த்துடக்கூடாது, பேர பிள்ளைங்க பார்த்துடக்கூடாது. மகளுக்கு தெரியும் இது அம்மா தானிட்டு. உலக நாடு எங்கே போயிட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மருமகளுடைய கொடுமை, மாமியாருடைய கொடுமை போய் மருமகள் கொடுமை, இப்போ மருமகளுடைய கொடுமையும் போய் மகளுடைய கொடுமை. இவங்க எல்லாருக்காகியும் நம்ம என்ன சொல்லலாம் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது யாருக்குன்னா பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு ரெட் ஆட்டை தட்டி விடுங்க. உங்களுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.